அடிச்சிட்டல அடிச்சிட்டல என்ன நீ அடிச்சிட்டல தப்பி முன்னாடி தப்பி முன்னாடி அவன் என்னோட எத்த வயசு இளையவன் அவன் முன்னாடி அடிச்சிட்டல அடிச்சிட்டல நீ எங்க அம்மா என்ன முறைச்சு கூட பார்த்தது கிடையாது. எங்க அப்பா ஒரு பார்வை கூட என்ன பார்த்தது கிடையாது. ஆனா இவா என் கணத்துல அரைச்சிட்டா. ஒரு பொம்பளைக்கு அடி வாங்கிட்டேன். ஒரு பொண்ணுக்கு அடி வாங்கிட்டேன். ஒரு பொண்ணுக்கு அடி வாங்கிட்டேன். என்ன ராஜா? அப்பா நம்ம காலேஜ் எடுத்து விட்டுட்டு போக வேண்டியதா? ஏன் ராஜா? அன்னைக்கு அந்த பொண்ணை காலேஜ் எடுத்து தூக்கிக்கணும். இன்னைக்கு நம்ம காலேஜ் மானம் கொப்பல் ஏறுது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நம்ம காலேஜ் மானத்தையும் அதுக்கு கொப்பல் ஏத்துக்கிட்டு இருக்கா. என்ன சொல்ற? யாரு? வேற யாரு? அன்னைக்கு நீங்க பேசி கொடுக்க சொன்னீங்களே அதே வாயாடிதான். நான் விசாரிச்சு பார்த்தேன். அந்த பிள்ளை படிப்புல புள்ளியா இருக்குது. அப்படி எந்த கெட்ட பேர் வாங்கின மாதிரி இல்லையே. அது எல்லாம் நடிப்புப்பா. காலேஜ் பேர கொப்பல் ஏத்திட்டா. என்ன ராஜா சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படி பிள்ளை எதுக்குள்ள வச்சிருக்கணும்? தூக்க வேண்டியதானே? தூக்கிறது மட்டும் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்? என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ? ஆமாப்பா, அந்த பொண்ணை பத்தி எல்லாம் எடுக்கும் போதுதான் எல்லா விஷயமும் வெளியில வருது. இனி லைக் பண்ணாது. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியதான். ராஜா, இது ஒரு பொண்ணு வாழ்க்கை, விளையாடாத. வேண்டாம் ராஜா, உடுக்கிறதா காலேஜ் எடுத்து தூக்கி வேண்டியதானே. அதுக்காக போலீஸ் வேண்டாம். பொம்பளை வாழ்க்கை, அவளெல்லாம் பொம்பளை பிள்ளைனே பார்க்க கூடாது. வேண்டாம் ராஜா. அப்பா, நான் போலீஸ் வசதி இருக்கேன். அந்த பிள்ளைய பிடிச்சு கொடுங்க. என்ன ராஜா சொல்ற? யாருக்கு நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா? இந்த காலேஜ் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ராஜா வேண்டாம் ராஜா, அந்த பொண்ணு யாருன்னு தெரியல. அம்மாவோட அண்ணன் பொண்ணு. அவ அண்ணனே நம்ம போட்டு பிளான போட்டோம். இவளை ஏமாத்துறோம். அவனை விட்டுட்டோம். இது வந்து வாயாடிட்டு இருக்குது. தூக்கலப்பா. நான் சொன்னா நீங்க சேவிங்க நம்பிக்கை தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஏதாவது பேசுறீங்க? இவனுக்கு என்ன ஆச்சு? டேய், அம்மாக்கு தெரிஞ்சா மனசு கஷ்டப்படுவா. அலைக்கு கஷ்டப்பட்ட மாதிரி நான் எதுவும் இது வரைக்கும் பண்ணது இல்ல. இனி நான் பண்ண மாட்டேன். அப்போ காலேஜ் போனா போய் போனா பரவாயில்ல, அப்படிதானே? சரியா, கூப்பிட்டு விசாரிக்கலாம். இந்த பொண்ணு யாருடா? அதாவது பொண்ணு சொல்வா, கேளுங்க. சார், நான் கொஞ்சம் வசதியான வீட்டு பொண்ணு சார். சரி, நான் எங்க அம்மா புதுசா ஒரு 7 பவுனுக்கு தங்க சங்கிலி வாங்கி போட்டாங்க சார். அதுக்கு என்ன? அந்த செயினை பிகாம் குரூப்ல இருக்க தென்றல்னு ஒரு பொண்ணு களவாண்டிட்டு போயிட்டா சார். நீ உண்மையா சொல்லிட்டு இருக்க? ஆமா சார், எனக்கு என் செயின் வேணும் சார். இல்லையே, அந்த பொண்ணு இந்த பொண்ணு இருக்க வாய்ப்பு இல்லையே. நீ உண்மை சொல்லிட்டு இருக்கியா? உண்மைதான் சார். என்ன இந்த பொண்ணு போய் சொல்ல போதே? இந்த தென்றலே நம்ம காலேஜ் மானத்தையே கப்பல் எடுத்துட்டா. இவங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு அப்பா மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, நாம எல்லாரும் போய் ஸ்டேஷன்ல நிக்க வேண்டியதான். எவ்வளவு ஒருத்திக்காக. அம்மா, நீ உண்மையா சொல்லிட்டு இருக்கியா? ஆமா சார். சரி, அந்த பொண்ணு வர சொல்லுங்க. இருங்கப்பா, இன்னும் இருக்குதே. இது யாரு? அதான் அவனே சொல்லுவான், கேளுங்க. சார், நான் பிகாம் 3rd இயர் படிக்கிறேன். இப்ப என்ன? பிகாம் 2nd இயர் படிக்கிற தென்றல் என் கிளாஸுக்கே வந்து என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லி லவ் லெட்டரே கொடுத்து என்னை அசிங்கப்படுத்திட்டா சார். ஹோல் கிளாஸே என்னை பார்த்து கிண்டல் பண்றாங்க. இது எங்க அம்மா அப்பா வரைக்கும் விஷயம் போயிட்டு சார். இப்ப எங்க அம்மா அப்பா காலேஜுக்கே போக வேண்டாம்னு சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணால என் வாழ்க்கையே போச்சு சார். இந்த பொண்ணு என்ன ஆதாரம் இருக்கு? சும்மா சொல்லக்கூடாது. ஏதாவது ஆதாரம் இருக்கா என்ன? ஆதாரம் இல்லாம இருக்குமா என்ன? அதை எடுத்துக்கூடா. இந்தாங்க சார். சரி, அந்த பொண்ணை கூப்பிடுங்க. அந்த லெட்டர் கொண்டா. சரி, அந்த பொண்ணு வரட்டும், விசாரிச்சுக்கலாம். ஏமா தென்றல், ஒரு பொண்ணை வீழ்த்த முடியாத போது ஒரு ஆண் கையில் எடுக்கிற ஆயுதம் அவன் மானம். ஹீன பயல, அதுதானே நீ பண்ணிருக்க? கொத்தாதடா, எனக்கும் தொண்டை இருக்கு. கத்தலன்னு வச்சுக்கைய, அவ்வளவுதான். நீதான் அம்மா கல்யாணம் பண்ணிக்க போறிய? தெரியாம என்கிட்ட மோதிட்ட. டேய், புலிவாலை பிடிச்ச கதை தான் உன் கதை. நான் எதுக்குமே அசரதவா. எங்க அம்மா என்ன சின்ன வயசுல இருந்து திட்டி திட்டி எனக்கு இந்த மானம் ஜோடி இதெல்லாம் விட்டு போச்சு. எதுக்கும் அசரதே இல்ல. எதனால வந்து பார்க்கலான்னு ஒரு முடிவோட தான் சுத்திட்டு இருப்பேன். இப்ப என்ன, நீ டைம் பாஸ்க்கு சிக்கிருக்க, அவ்வளவுதான். ஆனா இப்ப இங்க என்ன வேலை பார்த்துச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஏதா இருந்தாலும் சமாளிப்பேன். இத ஒன்னால சமாளிக்க முடியாது. ஸ்டேஷனுக்கு தண்ணி போற பாப்பா, நீ போறியா நான் போறேன் நானு. ஏமா தென்றல், பாக்க அப்பாவி மாதிரி தானே இந்த பொண்ணு இருக்குது. ஆனா ராஜா எப்படி சொல்றான்? ஆனா ராஜா சொன்னா உண்மையா இருக்குமே. அப்பா, அப்படியே அழகி பார்த்த மாதிரியே இருக்குது. ஆனா அழகி குணம்லாம் கிடையாது. ஏமா, உன் மேல ஏதோ நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்குது. என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க நீ?
என்ன கம்ப்ளைண்ட் சார்? அம்மா ஒரு கம்ப்ளைண்ட் பரவாயில்ல, என்ன ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்குது. அன்னைக்கு நான் உன்னை வார்ன் பண்ணி தானே அனுப்புறேன். இனிமேல் உன் மேல எந்த கேஸ் வரக்கூடாதுன்னு. என்ன இதெல்லாம் அவசியமா இல்ல உனக்கு? என்ன சார், எதுக்கு விஷயத்த சொல்லிட்டு கோவப்படுங்க. நீங்க கோவப்பட்டீங்கன்னா நான் என்ன நினைக்கட்டும்? என்ன தெரியல பேசுறா? அதெல்லாம் அழகா தான் பேசுவா. கோவப்படுறதுக்கு காரணம் இருக்குது. பாத்தீங்கன்னாப்பா பொண்ணுதான் பொண்ணுக்கு பாருங்க. என்ன சார் நான் தப்பு பண்ணேன் சொல்லுங்க சார். இதை இந்த பொண்ணுக்குள்ள ஏல் போடு செயினை நீ திருடிட்டேன்னு இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணா? ஆமா, அந்த பொண்ணு போட்டு ஏல் போடு செயினை நீ திருடிட்டேன்னு இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்குது. அப்படி மட்டும் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா இந்த காலேஜோட பேர் எதுக்கு வருது? நீ எதுக்கு படிக்க வர? காலேஜுக்கு எதுக்கு படிக்க வர? நீலா இல்ல ஒழுக்கம் பண்புகளை கத்துக்கிறது காலேஜுக்கு வரீங்க. என்ன பழக்கம்? இப்ப ஒன்னால காலேஜ் மானமே போகுது. இந்த பொண்ணோட அம்மா அப்பா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்களா? நானா திருடேன்னு சொன்னா? நீ இது இல்ல, உன் கை திருடி இருக்கு. திருட்டுக்காரி, நீலாம் திருடி திங்கிறதுக்கு வேற எதையாவது திங்கலாம். ராஜா, இதெல்லாம் படிக்க யாருப்பா அழுதா? காலேஜ் பேர் நார் அடிச்சிட்டு இருக்கோம். வாய்மை போச்சுதுப்பா, நார் அடிச்சிட்டு இருக்கோம். அதான் விசாரிச்சுட்டு இருக்கல ராஜா. ராஜா என்ன இப்படி பிஹேவ் பண்றான்? ராஜா கொஞ்சம் பொறுமையா இரு ராஜா. தப்பு பண்ணிட்டு இருக்கோம். அவங்கள நாள் சாத்தாம எல்லாரும் என்ன திட்டிட்டு இருக்கீங்க? விசாரிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குல்ல, அமைதலாரு. ஏமா அவன் பேசுற என்ன தப்பு இருக்குது? எங்க காலேஜ் மானமே போயிட்டு இருக்கு. நீ என்ன வேலை பார்த்திருக்க? திருடக்கு நீ காலேஜ் பாத்தியா? அறிவு இல்ல, வாலிய பிள்ளைதானே நீ. இப்ப இந்த கேஸ் வெளியில போச்சுன்னா உன் மாணவ சேர்த்து தானே போகும். உன் மானத்தை விட என் காலேஜ் மாணவ சேர்த்து போயிடும். அப்படியே அடுத்த தமிழ் சொல்லிருக்கப்பா. அப்புறம் இந்த பையன் கிட்ட என்னமா பேசியிருக்க? என்ன? சரி, அது ரெண்டா பாத்துக்கலாம். இந்த பொண்ணு கிட்ட எடுத்த ஏல் போடு செயினை கையில கொடு. இங்கே பேசி முடிச்சிடலாம். நான் எடுத்ததானே கொடுக்க முடியும். அம்மா எடுத்தா கொடுத்துருமா. பெரிய பிரச்சனை ஆயிரும். ஸ்டேஷனுக்குலாம் போனா பெரிய பிரச்சனை ஆயிரும். டிவி பேப்பர்னு எல்லாத்தையும் வந்துருமா. சொன்னா கேளு. இதுல ஓ மானம் இல்ல, காலேஜ் மாணவம் சேர்ந்து போயிடும். அப்பா இதுகளுக்கெல்லாம் மான சூட இருக்கும். அதுப்பா பேசாம ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு நம்ம டீச்சர் கையில கொடுத்துடலாம்ப்பா. இதுக்கும் நம்ம காலேஜுக்கும் எந்த சம்பந்தம் எழுதி கொடுத்துடலாம். ஏமா எடுத்தா கொடுத்துரு. கொடுத்தா உனக்கு நல்லது. இங்கே பேசி முடிக்கலாம். இல்ல போலீஸ் வருவாங்க. என்ன பண்ணணும்? இவ பேர் கூட எனக்கு தெரியலையே. உன் செயினை நான் எடுத்தேன். ஆமா, என் செயினை நீ தான் திருடிட்ட. ஒழுங்கு மரியாதை என் செயினை கொடுத்துரு. இல்லைன்னா எங்க அம்மாவும் அப்பா ஒன்று ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுத்துருவாங்க. நல்லா பாரு, நானா உன் செயினை திருடினேன். ஆமா, நீ தான் திருடிட்டு உன் பேக்குக்குள்ள வச்சுட்டு கொண்டுட்டு போன. சார் இவ பொய் சொல்லுதா சார்? நான் செயினை திருடவே இல்லை சார். பாத்தீங்களாப்பா எவ்வளவு கூட பேசிட்டு இருக்கானு. திருட்டு கழுத, திருடைய திருடிட்டு என்ன நடிக்கவா செய்யற? திருட்டு கழுதையா? நான் திருந்ததை நீங்க உங்க கண்ணால பாத்தீங்க? சொல்லுங்க, நான் திருந்ததை நீங்க உங்க கண்ணால பாத்தீங்களா? அழுதுகிட்ட அந்த பொண்ணு இன்னைக்கு ஆதாரத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன நோய்மாலமா பண்ணிக்கிட்டு இருக்கா? சத்தியமா நான் உன் செயினை திருடினேன். மரியாதை செயினை கொடுத்துரு. இல்ல நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். யாரு போவனு? சார் நான் எப்பவுமே எந்த பொருளுக்கும் ஆசைப்பட்டதே இல்ல. இவ செயினை நான் திருடவே இல்ல. எனக்கு அது தேவையே கிடையாது. நான் எதுக்கு திருட போறேன்? எடுத்தா கொடுத்துரு. பிரச்சனை இங்கே முடிச்சிடலாம். எடுத்தா கொடுத்துருமா. ஒண்ணு இல்ல, கொடுத்துரு. பேசி முடிச்சிடலாம். ஏன் விஷயத்த பெருசாக்கிக்கிட்டு கொடுத்துருமா கையில. இவா கிட்ட எல்லாம் இப்படிலாம் கேட்ட தரமாட்டோம். ஒட்டிச்சு கேளுங்க. ஒழுங்கா கொடு, இல்ல வீண் அடி வாங்கிட்டு போயிடாத. என்கிட்ட என்ன பேச்சுவார்த்தை? அப்படி கொண்டத்துல போலான்னு அழைக்க உண்மையை பூரா சொல்லுவான். ஏய் செயினை கொடு. இரு ராஜா, பொறுமையா இரு. இல்லப்பா இவ்வளவு விடவே கூடாது, அடிக்கணும்ப்பா. அப்போ நீ குற்றத்தை ஒத்துக்கிட மாட்டேன் அப்படிதானே? எடுத்தா தானே சார் ஒத்துக்கிட முடியும். சரிம்மா, நீ ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியல. நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒன்று ஒப்படைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதான் நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்றேன். வேற போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு ஒப்படைக்க போறேன்னு சொல்றீங்க. என்ன அவங்க 4 அடி அடிப்பாங்க. அடிச்சா மட்டும் நான் எடுத்தா தானே கொடுக்க முடியும். இந்த பொண்ணை பார்த்தா செய்யறது இந்த மாதிரி தெரியலையே. இந்த பொண்ணை செய்யறது இருக்க வாய்ப்பு இல்ல. எனக்கும் அப்படிதான் தோணுது. எம்மா எடுத்தா கொடுத்துரு. வீணா ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம். சொன்னா கேளு. எங்க அம்மா அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். குடுமா எடுத்தா கொடுத்துரு. அதான் சொல்றேன், எடுத்தாதான் கொடுத்துருப்பேனே. எடுத்தா குடுமா, கோத்த கிளப்பாத. இவ கிட்டலாம் என்னப்பா பேச்சு? எல்லாரும் வரைஞ்சா தானா ஒத்துக்க போறா. இப்போ உனக்கு எப்படியாவது என்ன அடிக்கணும். ஆமாடி, நீ அடிச்சது எப்படி மறக்க முடியும்? அடிக்கணும்டி,
ஒரு அடி ஒண்ணு இல்ல, எல்லாரும் விட்டு அடிப்பேன். ஆமாமா, உன்கிட்ட பணம் இருக்குது, நீ சொன்னா எல்லாரும் அடிப்பாங்க. ஆனா நியாயம் என் பக்கம் இருக்கு. கடவுள் அடிச்சா நீ செத்துருவ. ஏய், திமிரு. உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார். இந்த பொண்ணு செயினை நான் திருடல. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தான் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்னா, இல்ல அங்க போனாதான் உண்மை தெரியும்னா, தாராளமா நான் போலீஸ் ஸ்டேஷன் வரேன். உண்மையான நியாயத்தை கண்டுபிடிக்காதவங்க இவ்வளவு நேரம் என்ன விசாரிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்கன்னு நினைக்கிறேன். அப்பா, உங்களை பார்த்தா என்ன சொல்லிக்கிட்டு பாருங்க. உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதான் உங்களால நியாயமா விசாரிக்க முடியலையே. வேற எதுக்கு என்ன இவ்வளவு கேள்வி கேட்டீங்க? நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு விட்டுருக்கலாமே. அவங்கதான் நியாயத்தை கண்டுபிடிச்சிருவாங்க நம்புறீங்கல்ல, கொண்டு ஒப்படைங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு ஒப்படைச்சா நியாயம் கிடைக்கும், அப்படிதானே? அதுக்கு எதுக்கு சார் இந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு நீங்க விசாரிச்சிட்டு இருக்கீங்க? அப்பா, என்ன ஞானம். ஏய், எங்க அப்பாவே தகுதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே நீ. இவன் நேர்மையானவளா இருக்கா, சரிதானே? என்னால கரெக்டா ஏன் விசாரிக்க முடியல? நான் எதுக்கு இந்த கேஸ் விசாரிச்சேன்? உண்மை சொல்லு, உன் செயினை எடுத்தா இல்லையா? அப்போ நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க, அப்படிதானப்பா? இல்ல ராஜா, அப்பா அந்த பொண்ணு செயினை காரணம் என்கிட்ட தான் உடனே வந்து சொன்னா. அவங்க அப்பா ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. நான் அதை தடுத்து நிறுத்தி உங்க செயினை எப்படியாவது வாங்கி தரேன், எங்க அப்பா எப்படியாவது வாங்கி கொடுத்துருவாரு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா சார், என் செயினை திருடிட்டா சார். சரி, ஸ்டேஷன்ல கொண்டு ஒப்படைச்சிருங்க. செல்வா, நம்மளே விசாரிச்சுக்கலாம். இல்ல, இது நம்ம விசாரிக்க முடியாது, ஸ்டேஷன்ல விசாரிக்கட்டும். 7 பவுன் செயின் இல்ல, பெரிய பிரச்சனை ஆயிரும். ராஜா, நம்மளே விசாரிச்சுக்கலாம் ராஜா. 7 பவுன் தானே, பாத்துக்கலாம். ஸ்டேஷன்லாம் போனா நம்ம காலேஜ் பேரும் சேர்த்து கெட்டு போகும். பரவாயில்ல, ஆனா இவன் தப்பிக்கவே கூடாது. திருட்டு வேலை பார்த்துட்டு இது என்ன வேலை பண்ணுவாரு யாருக்கு தெரியும்? இவெல்லாம் நம்பி காலேஜ்ல விட முடியாதுப்பா. இன்னைக்கு இதை பண்ணவா நாளைக்கு எதையும் பண்ண துணிச்சு போவா. என்ன பிறவி பிறவி. என்ன ராஜா, விடு. சரி, போலீஸ வர சொல்லி ஒப்படைச்சிடலாம். சொல்லிட்டேப்பா, வந்துட்டு இருக்காங்க. இவெல்லாம் உள்ளத்துக்கு வச்சாதா உண்மை வரும். அப்பா, அப்படியே அடுத்த கேஸ் விசாரிச்சுங்க. ஏமா, இந்த பையனுக்கு லவ் லெட்டர் கொடுத்தே என்ன? இதை நீங்க விசாரிச்சா மட்டும் இதை நியாயமா விசாரிச்சிட போறீங்க. இதுக்கும் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க. பக்குவப்பட்ட மனசு. செல்வா, கொஞ்சம் நம்ம பொறுமையா இதை ஹேண்டில் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நிதானத்தை இழக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு எந்த தப்பு பண்ணல. ராஜாக்கு ஏதோ முன்பாக இருக்குது, அதை தீர்த்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். செல்வா, நீ எப்பவும் நீதியோட இருக்கிறவன். கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். பாசத்துல எதையும் பண்ணிடாத. அப்போ நீங்க என்ன நம்பவே இல்லை, அப்படிதானே? செல்வா என்னைக்கும் நீதி தவறுனது இல்ல, அதான் அவனுக்கு முன்னெச்சரிச்ச. ஒரே குழப்பமா இருக்க. சார், ஒன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? என்ன? இந்த லவ் லெட்டர்ல என்ன எழுதி இருக்குது? இந்த கர்மாந்திரத்தை வரை நாங்க படிக்கணுமா என்ன? இல்ல, நான் கொடுத்ததா சொன்னீங்களே, அது அப்படி என்னதான் எழுதிருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். இந்தா, நீ படிச்சு தோல. அண்ணே, நான் உங்களுக்கு தானே லவ் லெட்டர் கொடுத்தேன். வலியோட வந்த வார்த்தை அண்ணன் இது பொண்ணு சொல்லுதே. அண்ணே, உங்களதான் கேக்குறேன். இந்த லவ் லெட்டர் நான் கொடுத்தேன் தானே கரஸ்பாண்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. அப்படி இந்த லவ் லெட்டர்ல என்ன இருக்குன்னு படிச்சு காட்டுங்கண்ணே. எனக்கு நான் உனக்கு படிச்சு காட்டணும். படிச்சு காட்டு, படிச்சு காட்டுடா. அன்பு காதலன் ராபினுக்கு உங்கள் காதலி எழுதிக் கொள்வது. இன்று நான் உங்களை தனிமையை சந்திக்க விரும்புகிறேன். நம் ஊருக்கு போகும் வழியில் இருக்கும் பாலடைந்த ரைஸ் மில்லுக்குள் நாம் சந்திக்கலாம் என்று ஆசை கொள்கிறேன். அப்பா, இப்பாடா, நீ எல்லாம் பொம்பளை பிள்ளை தானே, இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி போயிருக்க. அண்ணே, உங்களுக்கு எங்க ஊரா? என்ன தெரியாம நடிக்கிறியா என்ன? நாம 2 பேரும் தானே எப்பவும் ஒன்னா போவோம். நாம ரெண்டு எப்போ ஒண்ணா போவோமா? ஆமா, அதானே லவ் லெட்டர் கொடுத்துருக்க. அதான் போற வழியில இருக்க பாலடைஞ்ச ரைஸ் மில்ல போய் சந்திக்கணும்னு எழுதியிருக்க. ரைஸ் மில் இருக்கிறது உண்மைதான். ஆனா ராஜா, போலீஸ் வர சொல்லு, ஒப்படைச்சிட்டு வீட்டுக்கு போடு. அப்பா, நீங்க வேணா வீட்டுக்கு போங்கப்பா, நான் இவ்வளவு ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு வீட்டுக்கு வரேன். இல்ல செல்வா, நீ இருந்தே முடிச்சிட்டு போ. இல்ல மாமா, அப்பா கிளம்பட்டும். அப்பாக்கு தான் விஷயம் தெரியுமே, மிச்சத்தை நான் பாத்துக்கிடுதேன். செல்வா வேண்டாம், நான் சொன்னதை கேளு. இதை நீ முடிச்சு கொடுத்துட்டு போ. ஆமா ராஜா, அப்பாவே முடிச்சு கொடுத்துட்டு போட்டோம். அதான் நான் பாத்துக்கிறேன் சொல்லல மாமா, நான் பாத்துக்கிட்டேன். இல்ல, அப்பா முடிக்கட்டுமே. நான் சொல்றேன்ல மாமா, நான் முடிச்சுக்கிட்டேன். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், போலீஸ் வந்துட்டு இருக்காங்க, அவங்க அடிச்சு விசாரிப்பாங்க. சரி, போலீஸ் எப்போ வருவாங்க? இப்போ வந்துருவாங்கப்பா. ஏன்டி என் செயினை திருடுன? இப்படி திருடி திங்கிறதுக்கு நீ வேற எதையாவது திங்க வேண்டியதானே? நல்ல கேளுங்க, அப்போ அது மாட சொல்லுவாதானு பாப்போம். வேற எதையா திங்க வேண்டியதானே? கடைசியா கேக்குறேன்னா,
இந்த லெட்டர் நான் உங்ககிட்ட கொடுத்தேன். ஆமா, கிளாஸுக்குள்ள வந்து என் கைய பிடிச்சி இது கொடுக்கல. கைய பிடிச்சாலா? ஆமா சார். சே, என்ன ஜென்மம் இதெல்லாம். வேற என்ன பண்ணுனா ராஜா, இதெல்லாம் எதுக்கு கேட்டுக்கிட்டு? கேட்கணும்லப்பா, இதெல்லாம் கேட்கணும், கட்டாயம் கேட்கணும். கைய பிடிச்சி இழுத்து கைய பிடிச்சி இழுத்து என்ன கட்டி அப்புறம் கட்டி பிடிச்சி. ராஜா விடு ராஜா, சொல்லுடா. கட்டி பிடிச்சி என்ன பண்ணுனா? வேற என்ன பண்ணுனா அவனியா? கட்டி பிடிச்சி என் நெத்தியில. நெத்தியில? வேண்டாம் ராஜா. செல்வா, விடு செல்வா. ராஜா, அதான் தெரிஞ்சு போச்சே, இந்த அசிங்கத்தை பொட்டியா கேட்டுக்கிட்டு. இல்லப்பா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீ சொல்லுடா. கட்டி பிடிச்சி உன்னை இருக பிடிச்சி உன் கைய பிடிச்சி உன் நெத்தியில முத்தம் கொடுத்தாளா? அது மட்டும் இல்ல சார். அதுக்கப்புறம் இன்னும் இல்லாம பண்ணுனா சார். பெரிய அவமானமா போச்சு சார். நீ திரும்ப எதுவுமே பண்ணல? ராஜா வேண்டாம், விடு. இந்த பொண்ணையா இப்படி பண்ணி வாங்குறான்? அது வந்து சார், நீ ரொம்ப நல்லவே பாரு. நீ திரும்ப ஏதாவது பண்ணிருப்பியா? செல்வா, போலீஸ் செல்வா ஒப்படைக்கணும் முடிவாயிட்ட. எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு? சொல்லுடா, நீ என்ன பண்ணுன அவள? அது வந்து சார். சொல்லு, உன்னை எதுவும் பண்ண முடியாது. ஒரு பொண்ணே வைக்கலாம வாங்கிட்டு அப்படி நடந்திருக்கா. நீ ஆம்பளை என்ன பண்ணுவ? சொல்லு. அவ என்ன பண்ணுன மாதிரி. பண்ணுன மாதிரி நானும். புரிஞ்சு போச்சுடா. சரி, வேற என்ன பண்ணுனா? நீ அவளை என்ன பண்ணுன? ராஜா போதும், விடு. இல்லப்பா, எப்படி இதெல்லாம் போலீஸ் கேட்டதானே செய்வாங்க. அப்ப சொல்லிதானே ஆகணும். கோர்ட்ல கூட சொல்ல வேண்டியது இருக்கும். அவதான் ஒரு மானக்கட்ட செல்வம். உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாரா? நீ ஆம்பளை தானடா, பொண்ணு நம்ம கடத்துல அறைய வேண்டாம். அறையணும் சார் நினைச்சேன். நான் அப்படி நின்றுட்டேன். எல்லாம் படிக்க வரீங்க சார். நான் வேண்டாம் சார் சொன்னேன். நீ வேண்டாம் சொன்னியா? ஆமா சார். சரி, அவ்வளவு. சரி, அதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. டிசி கொடுக்குறோம். உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போ. அதுக்கு தானே ஆசைப்படுற? போ. நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாறு, துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதிங்கு யாரு, கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீரு, கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாறு, வெந்த புண்ணும் ஆறிடுமா, வேதனைதான் தீர்ந்திடுமா. என்ன எப்படி இருக்குது? இது வெறும் சாம்பிள் தான். இன்னும் மெயின் இருக்குது. அவமானம் தாங்க முடியாம நீனே நாட்டுக்கிட்டு சாகணும். சாக வைப்பா இந்த ராஜா. என்னவா கண்ணத்துல அரைஞ்ச? ஏண்டா இவனை தொட்ட நீ ஒவ்வொரு நாளும் துடிச்சு சாகணும். நீ கண்ணத்துல அரைஞ்சல்ல, திமுர்ல அரைஞ்சல்ல, அது கருத்தாங்க நீ அடைய வேண்டாம். இவனை ஏண்டா தொட்ட நீ ஒவ்வொரு நாளும் உணரணும். நீ ஏன் சாகுற வரைக்கும் உடனே அவசரம். என்ன அவ்வளவு லேசில நினைச்சிட்டல நீ? உன்கிட்ட அடி வாங்கிட்டு அமைதியில போயிருவேன் நினைச்சியா? என் தம்பி முன்னாடி அடிச்சிட்டல நீ. ஆனத்தை எப்படி வாங்குற மட்டும் பாரு. என்ன ராஜா, ஸ்டேஷன் தானே வரல? போன போடு. அம்மையார தூக்கிட்டு போடல, ஒரு படையோட வருவாங்க. இல்லைன்னா இந்த சல்லடை ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கும். எதுக்கு ராஜா தேவையில்லாம் பேசிக்கிட்டு? அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க முடிவு பண்ணிட்டோமே. வேற வேண்டாம். போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சா மட்டும் போதுமா மாமா? நியூஸ் பேப்பர்லயோ செய்தியை போட்டு விட்டுருங்க. இப்படி நம்மளை பிடிச்சு கொடுத்தாங்களே, நாளைக்கு நம்ம காலேஜ் மேல ஏதாவது அவதூறு பறிப்பிட்டாதா? அதெல்லாம் முடியாது. நியூஸ் பேப்பர் செய்தியா விஷயத்த சொல்லிருங்க. ஏன் ராஜா? இல்லப்பா, இப்ப ஏற்பட்ட பொம்பளை நம்பவே முடியாது. ஏதாவது வேண்டதில்ல பாத்துருவாங்கப்பா. அதான் சொல்றேன், சேஃப்டிக்கு தான் பேப்பர் எல்லாம் செய்தி கொடுத்துருங்க. ராஜா, இது ஒரு பொண்ணு வாழ்க்கை. இவன் பொண்ணே கிடையாது மாமா. சொல்லட வேண்டாம் ராஜா. செல்வா, எனக்கு என்னமோ இது சரியா பண்ணல செல்வா. ராஜா எது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும். ஓகே செல்வா. வணக்கம் செல்வா சார். இந்த பொண்ணுதான். பொடி கேவலப்படு. ஒண்ணு விட்டு நினைச்சியோ? இல்லடி, இது வெறும் ஷாம்பு தான். இன்னும் தான் நிறைய இருக்குது. அந்த லெட்டர் ஒண்ணாங்க. இந்தாங்க சார். அதெல்லாம் ஏன் போட்டு படிச்சுக்கிட்டு? அது கன்றாவியா இருக்கு. இதுக்கெல்லாம் படிக்க வருதா இல்ல வேற எதுக்கும் வருதானே தெரியல சார். ஊருக்கு ரெண்டு இப்படிதான் கிடக்குது. இதெல்லாம் பூமிக்கு பாரமா இருந்ததுக்கு உள்ள அடைச்சு போடுங்க சார். சொல்லிட்டீங்கல்ல, உள்ள தள்ளிடுவா. லேடிஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு லேடி கான்ஸ்டபிள் தானே வரணும். வராம இருப்பாங்களா? வந்திருக்காங்க. அவங்க கொஞ்சம் கோவக்காரங்க, தப்பு டிப்புன்னு அடிச்சு விடுவாங்க. அதுக்குதான் வெளியில நிப்பாட்டி வச்சிருக்கேன். அப்படியா? அவங்கதான் வரணும். அவங்கள கூப்பிடுங்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? முதல் விசாரிச்சுக்கலாமேனு வந்தேன் சார். அதெல்லாம் நாங்க விசாரிச்சுட்டோம். இவதான் எல்லாம் பண்ணிருக்கா. உள்ள அடிச்சு போடுங்க. ஓகே சார். உள்ள தூக்கிட்டு லாடம் கட்டுங்க. அப்பதான் எல்லாம் உண்மை வரும். அந்த பொண்ணு கொஞ்சம் வசதியான விட்டு பொண்ணு, 7 பவுன் செய்யணும். அதை எப்படியாவது கொடுக்க சொல்லுங்க. அதெல்லாம் நாங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ல தானா வெளியில வந்துரும் சார். அதான் எனக்கு வேணும். அந்த லெட்டர் படிங்க. வேண்டாம் ராஜா, விடு. இல்லப்பா, படிக்கணும்ல, அப்பதானே அவருக்கும் தெரியும். இவன் லெக்சரல்ல,
நம்ம ஏதோ வேலைக்கிட்டே பண்ண மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. கான்ஸ்டபிள் ஏண்டி நீ எல்லாம் எதுக்கு நீ படிக்க வர? ஆளு கொஞ்சம் வெள்ளையா இருந்தானே எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்க. நான் எந்த தப்பு பண்ணல. அவகிட்ட எல்லாம் என்ன விசாரிச்சுக்கிட்டு உடனே உட்காந்து அரைஞ்சி உள்ள எடுத்துட்டு போங்க. ஓகே சார். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், கூட்டிட்டு போங்க. இல்லப்பா அப்படிலாம் விடக்கூடாது. இப்பவும் சொல்றேன், நான் எந்த தப்பு பண்ணல. எதுக்காக என்ன அடிக்கீங்க? மேடம் அதெல்லாம் வேண்டாம், விடுங்க. எதுக்கு இப்ப நீங்க கை வைக்கிறீங்க? இவளெல்லாம் இப்படி விசாரிச்சாதான் சார் வெளில வரும். அப்படின்னு 4 சாத்து சாத்துங்க. ராஜா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவனை என்னால விட்டு கொடுக்க முடியல. ஆனா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? இவன் இப்படி பண்றது கிடையாது. ராஜா வேண்டாம்டா. இல்லப்பா விடக்கூடாது. இன்னும் 4 சாத்து சாத்துங்க, செயினை திருப்பி கொடுத்துருவா. மூஞ்சி மோரிய பேத்துறதுக்கு முன்னாடி எடுத்து செயினை கையில கொடுத்துரு. நான் எடுக்கல. உனக்கெல்லாம் இப்படிலாம் பேச நடக்காது. மானத்தை வாங்கிருவேன். இப்ப பாரு, போட்டுக்க துணியை உருட்டி அடிப்பேன், புரியுதா? நான் எடுத்ததானே கொடுக்க முடியும். நீங்க என்ன அடிச்சு கொண்டா மட்டும் என்னை எடுத்து வரவ போதே இருந்தா தானே வரும். இந்த பொண்ணு உறுதியா சொல்றா, இந்த பொண்ணு எடுத்துக்க வாய்ப்பே இல்ல. நான் எடுக்கல. என்ன அடிச்ச பத்தல. மரியாதையா கொடுக்க போறியா இல்லையா? சப்பா எனக்கு இதை பார்க்கறதுல தைரியம் இல்ல. ராஜா இதை நீ டீல் பண்ணிக்க, நான் வீட்டு கிளம்புறேன். ஐயோ அப்போ மனசு கஷ்டப்படுதா? சரிங்கப்பா நீங்க கிளம்புங்க. சரி இதுக்கு மேல இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் சார். என்ன? இருங்க மேடம், பரவ அடிக்கலாம், கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. எவ்வளவு திமிரு! ஆமா மேடம், எனக்கு கொஞ்சம் திமிரு அதிகம் தான். இரு, உனக்கு இருக்குது. சார் சொல்லு. உங்க முன்னாடி இருக்கிற லேப்டாப் எதுக்கு சார்? எதுக்கு? ஆபீஸ் ஒர்க்க பாக்குறதுக்கு. இந்த காலேஜே அதுல கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிதானே? ஆமா. எதை வேணாலும் இங்க இருந்து பாத்துக்கிடுவீங்க அப்படிதானே சார்? ஆமா. இந்த பொண்ணு காதுல கடந்த செயினை நான் திருடிட்டேன் அப்படிதானே சார்? ஆமா. அந்த பொண்ணுகிட்ட நான் 2-3 கேள்வி கேட்டுக்கலாமா சார்? கேளு. எதுக்குப்பா? எதுக்கு கேட்க விடலாம்? நீங்க என்ன குற்றவாளின்னு சொல்லும் போது நான் எனக்காக வாதாடுறதுன்னு செய்யணும். இங்க எனக்காக வாதாடுறதுக்கு யாருமே இல்லையே. என்ன காப்பாத்திக்கிறதுக்கு நான் வாதாடி தான் ஆகணும். நான் குற்றவாளி இல்லைன்னு எனக்கு தெரியும். அதை நான் நிரூபிக்கிற கட்டாயத்துல இருக்கேன். நிரூபிச்சு தான் ஆகணும். நான் எதுக்கு தேவையில்லாத பழிய வாங்கிக்கணும்? திமிரா பேசாத. செய்யறதுல ஐயக்கியத்தனம். என்னடி உனக்கு வாய்? ராஜா பேசுங்க, எவ்வளவு பேசணுமோ பேசிக்கோங்க. ஏன்னா மன்னிப்பு நிறைய கேட்க வேண்டியது இருக்கும். உன்கிட்ட மன்னிப்பா? நீ சொல்லுமா மாமா? இல்ல அதான் அந்த பொண்ணு ஏதோ சொல்லுத, கேட்டுதான் பாப்போம். கேட்டுக்க. உன் பேர் என்ன பேரு? நிர்மலா. நிர்மலா. உங்க செயினை நான் எப்போ திருடினேன்? நேத்து. எத்தனை மணிக்கு? எத்தனை மணிக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்க கலாண்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு எங்க கிளாஸ் பிள்ளைங்க எல்லாம் சொன்னாங்க. சரி, நான் திருடினது உங்க செயின் தானே, உங்களால எப்படி சொல்ல முடியும்? ஏன் செயின் எனக்கு தெரியாதா? அதான் எப்படி? இல்ல உங்க கட்டில கண்ட செயினை தான் நான் திருடினேன்னு எல்லா பிள்ளைங்களும் எப்படி உங்ககிட்ட வந்து சொன்னாங்க? எல்லா பிள்ளைகளுக்குமே உங்க செயின் தெரியுமா? தெரியும். நான் எப்பவும் போடுற செயின் தானே. எனக்குன்னு அந்த செயின் போட்டதான் அடையாளமே. அப்படியா? நேத்து நான் உங்க செயின் அத்திருக்கேன் அப்படிதானே? ஆமா. உங்க செயின் தான் உங்களுக்கு அடையாளம், காலேஜுக்கே தெரியும் அப்படிதானே? ஆமா. அந்த செயினை நீங்க பதிவா போடுவீங்க அப்படிதானே? ஆமா. ஒரு நாள் கூட அந்த செயினை உங்க கட்டில இருந்து கடத்த மாட்டீங்க அப்படிதானே? ஆமா. இவ என்ன தேவையில்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? சார் இழுத்துட்டு போங்க சார். நான் பேசணும். அந்த செயினை எப்பவும் நீ போடுவ அப்படிதானே? ஆமா. சார் நேத்து தானே இந்த பொண்ணு செயினை காணல. ஆமா. முந்தானத்துக்குள்ள சிசிடிவி கேமரால இந்த பொண்ணை பாருங்க, அவ கிளாஸ்ல. எதுக்கு? பாருங்க சார். எங்க அப்பாவே வேலை வாங்குற. உங்க அப்பா தானே குற்றம் கண்டுபிடிச்சாரு. உங்க அப்பா தான் வேலை பார்த்தாகணும். ஏன் காலேஜ் வேலையை உங்க அப்பா பார்க்க மாட்டாரா? அதுக்கு வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. சரி பாக்குறேன். முந்தானத்துக்குள்ள தானே? முந்தானத்துக்குள்ள தான். இம்மா பிக்கா வித்துற தெரியலா? ஆமா சார். அந்த பொண்ணு இருக்கா? சூம் பண்ணி பாப்போம். ஆமா செயின் போட்டிருக்கா. இல்ல தாமரை பூ வச்ச செயின் போட்டிருக்கா. அதான் சார் என் அடையாளம். அப்படியா? தாமரை பூ வச்சது அப்படிதானே? ஆமா சார். அப்படியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாருங்க. சரி. என்னப்பா அவங்கள வேலை வாங்கிட்டு இருக்கா, நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல ராஜா, 2 பக்கம் விசாரிக்கணும்ல. முந்தானத்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதே செயின் போட்டிருக்கா. நேத்து காலேஜுக்கு எத்தனை மணிக்கு வந்த? வழக்கம் போல 9 மணிக்கு. உன் செயின் எப்ப காணாம போச்சுது? மதியம். சார் நேத்து காலைக்குள்ள புட்டுச்ச பாருங்க. பாக்குறேன். எத்தனை மணிக்கு வந்த? 9 மணிக்கு சார். பரவாயில்ல, 10 மணிக்குள்ளதே பாருங்க. கழுத்துல செயின் இல்ல. மதியம் தானே செயின் காணலன்னு சொன்னேன். ஆமா சார். ஆனா நீ கிளாஸ்ல நுழையும் போது சரி, 10 மணிக்கு சரி, 11 மணிக்கு சரி, உன் கழுத்துல செயினே இல்ல. ஐயோ அதை மறந்துட்டேன். சார் அப்பா
அது தெரியாம சொல்லுங்க, காலையிலே காணாம போயிருக்குமா இருக்கும். இல்ல ராஜா, இவன் 8:45 காலேஜ் காமெண்ட்டுக்குள்ள வர, அப்பமே இவன் கழுத்து செயின் இல்ல. ஐயோ போச்சுது. என்னது என்னது? சார் இல்ல சார், முந்தானத்து காணல சார். முந்தானத்து 4 மணி வரைக்கும் உன் கழுத்து செயின் கிடந்திருக்கு. நீ காலேஜ் காம்பவுண்ட் விட்டு வீட்டுக்கு போகும்போது உன் கழுத்து செயின் இருக்குது. என்ன இது? என்ன இது? நவீன் சொல்லு செல்வா, இந்த பொண்ணுக்கு டிசியை கொடுங்க. சார் சார் ப்ளீஸ் சார். ஓகே செல்வா, அந்த லவ் லெட்டர் மேட்டர் தானே, அந்த பொண்ணை விட்டுருங்க. நான் டிசி கொடுத்து அனுப்புதேன். கிளம்புங்க சார். ஒரு நிமிஷம் செல்வா சார், உங்க இஷ்டத்துக்கு பாலிய போடுவீங்க, வந்த ஆளை வச்சு அடிப்பீங்க, நாங்க நிரூபிச்ச உடனே அப்படியே கலைஞ்சு போ சொல்லிருவீங்களா? என்னெல்லாம் பார்த்தா இடிச்சா மாதிரி இருக்கா என்ன? சாரிமா. சாரியா? ஒரு பொண்ணை கூட்டச்சு அசிங்கப்படுத்துவீங்க, திருட்டு பட்டம் கட்டி ஜெயிலுக்கு அனுப்புவேன்னு சொல்லுவீங்க, நியூஸ் பேப்பர்னு போடுவேன்னு சொல்லி மிரட்டுவீங்க, செய்யாத தப்பா ஒத்துக்க சொல்லுவீங்க. நான் நிரூபிச்ச உடனே அப்படி அப்படியே கலைஞ்சு போ சொல்றீங்க. இன்னொன்னு நிரூபிக்க வேண்டியது இருக்குது சார். அண்ணே, ஐயோ செத்த. கற்பகம், அவ கட்டி பிடிச்சா நீ கட்டி பிடிச்சிட்ட அப்படிதானே? அது வந்து அப்ப எதுக்கு நீ என்ன லவ் பண்ணன? இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. பிரேக் அப். கற்பகா இல்ல, இந்த சார் தான் அப்படி சொல்ல சொன்னாரு. ராஜா சாரி. பிரேக் அப் பிரேக் அப் பிரேக் அப். இல்லப்பா. ஒரு நிமிஷம், இனி பார்த்துட்டே போங்க சார். உங்க பிள்ளை என்ன அசிங்கப்படுத்தும் போதெல்லாம் உங்களுக்கு கோவம் வரல, நான் குற்றவாளி நிரூபிச்ச உடனே தான் உங்களுக்கு கோவம் வருது. நீங்கெல்லாம் நியாயமான மனுஷனா? நான் கிளம்புறேன் சார். யாரும் இங்க இருந்து கிளம்ப முடியாது. அந்த மேடம் என்ன அடிச்சாங்கல்ல, அதுக்காக நான் வாங்கின அடியை விட்டுட்டுலாம் போக முடியாது. எந்த தப்பு பண்ணாம இருக்கும்போது நான் எதுக்கு அடி வாங்கணும்? திருப்பி கொடுக்கணும். ஏமா, அவங்க டிபார்ட்மெண்ட் அப்படிலாம் பண்ண முடியாது. அது எனக்கும் தெரியும். கொலை செஞ்சவனை விட கொலை செய்ய தூண்டவனுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். அப்படிதான் இங்க நடக்க போகுது. என்ன பண்ண போறா? என்ன எனக்கு தண்டனை கொடுக்கணும், அவ்வளவுதானே? கொடுத்துக்க. உங்களுக்கு எதுக்கு சார் நான் கொடுக்கணும்? உங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு. என்ன ராஜா இதெல்லாம்? இந்த பொண்ணு எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கா. பொறுக்கணும் ராஜா. மரியாதை இல்லாம பேசாத. மரியாதை இல்லாம பேசுறதுக்கே உங்களுக்கு கோவம் வருது. என்ன ஒருத்த கொச்சப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தா நான் எதுக்கு என் தன்மானத்தையும் மானத்தையும் இழக்கணும்? என் மானத்தோட அவன் விளையாண்டுகிட்டு இருந்தா இந்த லவ் லெட்டர் படிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு கோவம் வரல? ஹலோ மேடம், கொஞ்சம் உள்ள வாங்க. அது சாரிமா, அது நீ தப்பு பண்ணிப்பே நினைச்சு அடிச்சிட்டேன். ஒண்ணுல பரவாயில்ல, நீ கிளம்புமா. அதான் உனக்கு டிசி எல்லாம் கொடுக்கலையே. அப்படிங்களா மேடம்? இப்ப நான் நிரூபிக்கிறேன்னு என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்க மேடம். இப்ப நான் நிரூபிக்கலனா என்ன பண்ணிருப்பீங்க? கோர்ட்டு கேஸ்னு கூட்டு போயிருப்போம், லாக்கப்ல வச்சு லாடம் கட்டியிருப்போம். செய்யாத தப்புக்கு அவளத்தையும் நான் வச்சிருக்கணும், அப்படிதானே? ஆமா. இப்போ நான் நிரூபிச்சிட்டேன். ஆனா நீங்க என்ன அடிச்சீங்களே, அதை நான் திருப்பி கொடுக்க வேண்டாம்? திருப்பி அடிக்க போறியா? காட்சி சட்டங்களெல்லாம் கை வச்சா குற்றம், அது தப்பு மேடம். நீங்க பண்ணதை நான் பண்ண மாட்டேன். அதுக்காக வாங்கினதை சும்மா விட்டுட்டு போக மாட்டேன். எனக்கு எப்பவுமே ஒரு பழக்கம், யாராவது 1 கொடுத்தா 9 திருப்பி கொடுப்பேன். அது ராஜா சாருக்கு நல்லா தெரியுமே. சார் எனக்கு 1 தான் கொடுத்தாரு, நான் 2 திருப்பி கொடுத்தேனே. 2 திருப்பி கொடுத்ததுக்கு தான் சார் இன்னைக்கு இவ்ளோ வேலை பார்த்திருக்காரு. என்ன ராஜா இதெல்லாம்? அப்பா, இந்த பொண்ணு சரி கிடையாது. அதான் வாய்க்கு வந்ததெல்லாம் உழைக்கிட்டு இருக்கா. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். செல்வா சார், நீங்க நியாயமான சார் தானே? இல்ல தப்பு, தப்பா தீர்ப்பு சொல்ல முடியாது. உங்களை நான் இப்ப நம்ப போறது இல்ல. நான் எப்பவுமே என்னதான் நம்புவேன். வேடா, நீங்க இப்ப எனக்கு கொடுத்தீங்கல்ல, அதே சட்டத்தை கடமையை செய்யும். பணக்காரங்களுக்கு மட்டும், அப்படிதானே? இதே தப்பு இந்த ராஜா பண்ணியிருந்தா நீங்க கணத்துல அரைஞ்சிருப்பீங்க. சொல்லுங்க மேடம், உங்க சட்டம் தன் கடமைய என்ன மாதிரி அப்பாவி கிட்ட தானே காட்டும், இந்த ராஜா கிட்ட காட்ட மாட்டீங்க. இப்ப நான் தப்பு பண்ணல, இந்த ராஜா தான் தப்பு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. சட்டத்தை கடமையை செய்ய வேண்டியதானே? ஹலோ சார். அது ராஜா என்ன குடிய வச்சுட்டானே. சரி
அதேம்மா. யாரும் வாயை திறக்காதீங்க. மேடம் உங்க கடமையை செய்யுங்க. அது வந்து மேடம் நீங்க தான் சொன்னீங்க சட்டம் தான் கடமையை செய்யணும். போய் செய்யுங்க. சட்டம் தன் கடமையை செய்யலன்னா இந்த தென்றல் சட்டத்தை கையில எடுப்பா. என்ன மேடம் எடுக்கட்டுமா என்ன? போங்க மேடம் உங்க கடமையை செய்யுங்க. விடுமா, சின்ன விஷயத்தையும் பெருசுப்படுத்திட்டு இருக்க. அப்படியா? இது சின்ன விஷயம். என் மேல வேசி பட்டத்தை ஒருத்தன் கட்டிக்கிட்டு இருந்தான். திருட்டு பட்டத்தை என் மேல கட்டிட்டு இருந்தான். அப்பெல்லாம் விட சொல்லலையே. யாருனாலும் விடலாம், ஒரு பொண்ணு மீது அவதூறு பரப்புறவனை மட்டும் விடவே கூடாது. அத்தி புலிவாலை பிடிச்ச கதையை போச்ச. எந்த ஒரு காரியமாய்வா சார், எனக்கு டூட்டிக்கு நேரம் ஆயிட்டு. ஒருத்தர் கூட இங்க இருந்து நவல முடியாது. யாரையும் நான் விட போறதே இல்ல. மாசிக்கிட்ட நினைக்கிறேன். பாருமா, அதெல்லாம் மட்டும் வச்சுடா விடு. சட்டத்தை நான் கையில எடுப்பேன். பரவாயில்லையா? நீங்க கூப்பிட்டா மட்டும்தான் பத்திரிக்கை நியூஸ் பேப்பர்லாம் வருமா என்ன? நான் கூப்பிட்டாலும் வரும். சரிமா, சார் வேணும் உன்ட மன்னிப்பு கேட்க வைக்க. மன்னிப்பு கேட்டா இந்த சார் எனக்கு வேசி பட்டை கட்டினாரு, திருட்டு பட்டை கட்டினாரு, எல்லாம் கழிஞ்சிருமா என்ன? கழிஞ்சிருமா? ஆனா மன்னிப்பு கேட்பாருல, அப்படியா? இப்ப நான் என்ன பண்ணுவேன், அவன் கண்ணத்துல பலார்னு அறைவேன், மன்னிப்பு கேட்பேன், சரியாயிரும்ல? ராஜா! அப்பா! கத்தாதீங்க சார், கத்ததுக்கு தகுதி இழந்துட்டீங்க. அம்மா, கொஞ்சம் பார்த்து பேசுமா. புள்ள ஒரு பொண்ணு மீது அவதூறு பரப்பிட்டு இருக்கான், அத கூட விசாரிக்க தெரியாத இவரெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். எங்க அப்பா அசிங்கப்பட்டு இருக்க. டேய் ராஜா, நான் ஒண்ணும் அப்பா அசிங்கப்படுத்தல, நீ தான் உன் அப்பனை அசிங்கப்படுத்தின. கொன்னு புட்டுறேன். ராஜா, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அப்பா பேசுவ? ஆமாடி, உனக்கு நான் அதை பேசி போட்ட கட்டின, திருட்டு போட்ட கட்டின. இப்ப என்ன பண்ண போற? அதை என்ன நிஜமாவா ஆக்க முடியும்? ஓக்கட்டா ராஜா, பா, இவரை நான் விட போறது இல்ல. ராஜா, தப்பு பண்ணாத, வெற்றே. தப்புக்கு மேல் தப்பு பண்ணாத ராஜா, நீ என்ன இப்படி மாறிட்ட? ஹாய், குழி தோண்டி புதைச்சிருவேன். சார், பத்திரிக்கை நியூஸ் பேப்பர்ல வேலை நிக்கி சார். என்ன ராஜா, கூப்பிடட்டுமா? என்ன மிரட்டி பாக்குறேன் என்ன? உங்க அஸ்திவாரத்தை ஆட்ட காண வச்சிருவேன். இந்த செல்வசை இது வரைக்கும் சம்பத்தி பண்ண பேரு புகழ் ஒரு நொடியில தரமட்டமாக்கிடுவேன். புள்ளைய அப்பனுக்கு பேரும் புகழை வாங்கி கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி உங்க அப்பனை தலை குனிய வச்சிட்டியே. நீ கொல்ல வரைக்கும் என் கை என்ன புளியங்காவா பறிச்சுக்கிட்டு இருக்கோம். ராஜா, தப்பு பண்ணாத, விடு. அவளை போட்டு தலை விட்டுட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. பொறுமையா இரு ராஜா. சன கிளம்புற சார். முடியாது. சட்டம் தான் கடமையை செஞ்சுதா இல்லையா? அதே கடமையை இங்க செய்யணும். முடியாது. முடியாதுன்னா முடிய வைப்பா இந்த தென்றலே. அந்த சட்டம் தான் கடமை செய்யலன்னா நான் செய்வேன். அதை நான் செஞ்சா நீ எனக்கு கொண்டுருவான்னு எனக்கு தெரியும். உசுருக்கு பயந்தவா இந்த தென்றல் இல்ல. வாழ்க்கையில பல முறை செத்து பொழைச்சிட்டேன். நீங்க புதுசா சாவறதுக்கு ஒண்ணு இல்ல. இதுவரை வாழறதுக்கு எனக்கு எதுவும் இல்லவும் இல்ல. ஒன்ன மாதிரி அரமனையில பிறந்தா கூட ஐயோ அனுபவிக்காம போறோமே அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். நான் பிறந்தது என்னமோ குடிசை தானே, அங்க ஒண்ணு வாழறதுக்கு ஒண்ணு இல்ல. அதே மாதிரி பெருசா என்கிட்ட பாசம் காட்டுறதுக்கு இங்க யாரும் இல்லவும் இல்ல. அதனால இந்த சாவு மேலலாம் எனக்கு என்னைக்குமே பயம் இருந்ததே இல்ல. மரணத்தை எப்பவுமே எதிர்பார்க்கிறவதான் நானா. மரணத்தை பார்த்து உனக்கு ரெண்ட பயம் வரும், எனக்கு வராது. நீ எனக்கு கொண்டு பாரு, நான் சிரிச்சுக்கிட்டே செத்து போயிருவேன். மரணத்தை பார்த்து எனக்கு பயம் இல்ல, ஆனா நீ மரணத்தை நினைச்சாலே செத்து போயிருவேன். மரணத்தை பார்த்து பயப்படாத, ஏன் கூட மரணத்தை பார்த்து பயப்படுற. நீ போட்டி போடாத ராஜா, தோத்து போயிருவேன். சட்டம் தான் கடமை செய்ய போகுதா இல்ல அந்த சட்டத்தை நான் கையில எடுக்கட்டுமா? சொல்லுங்க மேடம். ஏன் என்னன்னு கூட விசாரிக்காம வந்து நான் பலார்னு அரைஞ்சீங்க. இப்ப என்ன திகச்சு போய் நிக்கிறீங்க? சட்டத்தை நான் கையில எடுக்கவான்னு கேட்டேன். எடுத்துக்க. அப்பா, சட்டத்தை நீ கையில எடுக்கலாம், அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வேண்டாமா, விட்டு. டிபார்ட்மெண்ட்ல தெரிஞ்சதுன்னா என் வேலையே போயிடும். அப்படிங்களா மேடம்? ஆமாமா. அச்சச்சோ, அப்பெல்லாம் நான் லேசில யாரையும் மன்னிக்க மாட்டேனே.
மன்னிக்க மாட்டியா? ஆமா மேடம், அவளை லேசில நான் யாரையுமே மன்னிக்கிறதே இல்ல பாத்துக்கங்க. எதுக்காக மன்னிக்கணும்? தெரிஞ்சுதானே தப்பு பண்றாங்க, அவங்கள எதுக்கு மன்னிக்கணும்? என்னத்துக்கு மன்னிக்கணும்? என்கிட்ட தெரிஞ்சு பண்ணாலும் சரி, தெரியாம பண்ணாலும் சரி, மன்னிப்புன்னு இந்த கிடையவே கிடையாது. ஐயோ, இப்ப இவன் என்ன அரைஞ்சானா? ஐயோ, பெரிய பிரச்சனை ஆயிருவே. சட்டம் தன் கடமைய செய்ய போகுது, இல்லனா செய்ய வைப்பா இந்த தென்றலே. இவகிட்ட போய் இவன் வம்போய்ப்பானா? இவகிட்ட என்ன வர கொத்து விட்டுருக்கானே. இப்ப என்ன பண்ண போறேன்? சார், மன்னிப்பு கேட்டுருங்க சார். வாட்? மன்னிப்பு கேட்டுருங்க சார். முடியாது சார். இப்ப இந்த பொண்ணு என்ன அரைஞ்சா? என் வேலை போது மட்டும் இல்லாம டிவி பேப்பர்னு அவ்வளவுதான். டிபார்ட்மெண்ட் நேரத்துல என்ன விட மாட்டாங்க. அவ்வளவுதான், எனக்கு ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்க. ப்ளீஸ் சார், நான் அவசரப்பட்ட பொண்ணை கை நிட்டே தப்புதான். ஏமா என்ன மன்னிச்சிரு சார். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாரு. நான் மன்னிப்பு கேட்கணுமா? என்ன விளையாடுங்களா? இல்ல சார், நீங்க மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அது முடியாது. இல்ல சார், ப்ளீஸ் சார். யாருக்கிட்ட யார் மன்னிப்பு கேட்கறது? ஏங்கிட்டதா? நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆமா, நீ தான் தப்பு பண்ணுன. நீயா? செவுடுல பிஞ்சிரும். தப்பு பண்ணவனுக்கு நான் என்னைக்குமே மரியாதை கொடுக்கறதே இல்ல. அது நீயா இருந்தாலும் சரி, உன் அப்பனா இருந்தாலும் சரி, இல்ல உன் தாத்தனே இருந்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன், மதிப்பு கொடுக்க மாட்டேன். இந்த மேடம் உனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். மரியாதையை எது போயிட்டா உனக்கு நல்லது. இல்ல உன் மேல சுமத்தின பழியா உண்மையா கதைக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. இப்ப அதுதானே நீ பண்ணுன. போய் இல்லையா? எப்போவே தரக்குறி வச்சுட்டா. இதுக்கு அப்புறம் உசுரை இருக்கக்கூடாது. ஓடி உன் உசுரை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியும். மேடம், சட்டம் தான் கடமை செய்யட்டும். செய்யலன்னா செய்ய வைப்ப. என்ன சொல்ல போறீங்க? அந்த கடமையை என்கிட்ட கட்டட்டும், என் புள்ள கிட்ட வேண்டாம். அது எப்படி? உங்க பிள்ளைக்கு பசிச்சா நீங்க சாப்பிடுவீங்களா என்ன? இல்ல உங்களுக்கு பசிச்சா அவரு சாப்பிடுவாரா? அவன் செஞ்ச தப்புக்கு அவன் தான் தண்டனை அடையணும். உங்களை பண்ண விட மாட்டேன். இப்ப என்ன, உனக்கு சட்டத்தை கடமை செய்யணும், அவ்வளவுதானே? அது யாருக்கிட்ட கட்டணு? நான் தப்பு பண்ணிருக்கேன், என் பிள்ளை கிட்ட எதுவும் கட்டக்கூடாது. அதான் கேட்டேன், உங்களுக்கு பசிச்சா நான் அவனா திங்க போறான். உன்னை கொண்டா போட்டுறாண்டி. விடா, உங்க சட்டத்தை எடுத்து காட்டுங்க. அப்பா விடலாஜா. அத்தி, செல்வ மேல கை வைக்கிறதா? அப்புறம் நான் உசுரோட இருக்க முடியும்? இப்போ உனக்கு என்னதான் வேணும்? அதான் சட்டத்தை கடமை செய்யல. என்ன பண்ணுவ பண்ணிக்க போ. ஓகே, நான் என்ன பண்ணுவ பண்ணிக்கிறத. என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன். மானமே போச்சுது. இனி நான் என்ன பண்ண எனக்கு என்ன? என்ன பண்றேன்னு வெளியில வந்து பாருங்க. இங்க இருந்து உசுரோட வெளியில போனாதானே? அட கூமுட்ட ராஜா, நான் அதான் சொன்னேன், மரணத்தை பார்த்து நான் பயப்படாதவனே. நீ என்ன கொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே போயிருவேன். மரணத்தை பார்த்து நீ தான் பயப்படணும், நான் பயப்பட மாட்டேன். கொல்ல வந்தா தெரியும். என்ன கொல்லு, என் கண்ணு கொஞ்சமாவது பயந்ததுன்னா உன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கறேன். இவா உண்மையிலே அழகி அண்ணன் மகளா? வியப்பா இருக்குதே. பொண்ணுங்கள இப்படி இருப்பாங்களா? என்ன விசித்திரமா இருக்கா? என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்குதே. 25 வயசுல என்ன பார்த்த மாதிரி இருக்குதே. சரி, சட்டம் தான் கடமையை செய்யாதே, நான் செஞ்சிருந்தேன். அத்தி, அடிக்க போறலாம். அதான் என்கிட்ட சட்டத்தை காட்ட சொல்றேன். உங்க புள்ள கிட்ட சட்டத்தை காட்டுற. சரி செம்மமா பங்கிட்டு கொள்ளுங்க. இன்னும் இருக்குதே. அந்த மேல 2 அடி கொடுத்தாங்க. நான் என்னைக்குமே டபுளா கொடுக்கறவா. இன்னும் வாங்கிக்க. 4 செவத்துக்குள்ளதான் பஸ்ட் ஒன்னு அரைஞ்சேன். அதோட போயிருக்கலாம். இப்படி உங்க அப்ப முன்னாடி அடி வாங்கிட்டியே ராஜா. ராஜாவை இந்த பொண்ணு அடிச்சுதா? இப்ப அசிங்கப்பட்டது என்னால இல்ல, உன்னால, உன் முட்டா புத்தியால. ஏண்டா, நீ என்ன ஃபர்ஸ்ட் அடிச்ச, நான் உனக்கு டபுளா கொடுத்தேன். அதோட இந்த கணக்கு முடிஞ்சு போச்சு. பழி வாங்குறேன்னு இப்படி உன்னை பெத்து வளர்த்தவர பழி வாங்கிட்டிய ராஜா. 4 செவத்துக்குள்ளோடி முடிஞ்சிருக்கும். இப்படி 40,000 பேர் பாக்குதல கொச்சிட்டிய ராஜா. இப்ப இல்ல, எப்பவுமே நீ தலை நிமிர முடியாது. ஒரு ஆணு ஒரு பொண்ணை ஈஸியா அரைஞ்சிருவான். அதே ஒரு பொண்ணு ஒரு ஆணை அரைஞ்சிட்டா சாகர வரைக்கும் மறக்க முடியாது. இத்தாண்ட பொம்பளை பவரே. பொம்பளை நான் சொன்னேன். உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன உண்டு? பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த சிறகே எடுத்து வா, உலகை வசப்போ உயர்ந்து வா, அக்கின் சிறகே எடுத்து வா, ஒரு பொழி நிலக்கடாவை சேர்ப்போம் வா, சகதிகள் விடாமல் பார்ப்போம் வா. நெஞ்சல் பதவி கொண்டு உன்னை பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு.
ஒரு பொண்ணை தொடணும்னு நினைச்சா அவளை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சா இப்படித்தான் தலை குனிஞ்சு நிக்கணும் ராஜா. தொடணும்னு நினைச்சதுக்கு தான் தலை குனிஞ்சு நிக்க. புள்ள ஒழுங்க தெரியாத அப்பனுக்கும் இதுதான் தண்டனை.